இது உங்கள் காசு, எல்லாமே உங்கள் காசு தான். ஏன்னா இது உங்களுக்கு நான் ஒரு பொருள் ஃப்ரீயாக தரணும்னா எனக்கு யாராச்சும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும். கரெக்டு தான். நான் காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு எதுக்கு நான் ஃப்ரீயாக தரணும்? அப்போ உங்களை ஏமாத்துற மாதிரி தானே. சார் ஒரு பில்லோ ஃப்ரீயாக தராங்க. ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் யாரையும் ஏமாற்ற விரும்பல. என் குவாலிட்டி இது எல்லாமே சேர்த்து உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் டெலிவரி தரேன். உங்களுக்கு மெத்த பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வீட்டில் வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க, பிடிக்கலன்னா தைரியமாக நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சி கொடுங்க. அப்படி இல்லை நான் எங்கேயாச்சும் வெளியே வாங்கிக்கிறாங்க உங்கள்கிட்ட நான் வாங்கலை, தைரியமாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்த செட் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்த்து நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கோங்க. இது ஃபீல் பண்ணி பாருங்கள், நல்ல ரப்பரியாக இருக்குது. இதை ஃபீல் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக மிக்சிங் அப்படின்றது தொட்டலே தெரியுது. இது பாருங்க. ஓகே. ஸோ உங்கள் கஸ்டமருக்கு தெரியணும், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் இந்த லேட்டெக்ஸ் காமிக்கிறேன். கம்பேரிசனுக்காகவே நான் வச்சுருக்கேன். நான் இது சேல் பண்ண போகிறது கிடையாது. உங்கள் மேட்ரஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ரஸ் செட் ஆகும்னு நான் சொல்லி அந்த ஸ்பெக் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் உங்கள் மெத்த தைச்சி உங்களுக்கு தைக்கும்போது நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ண போகும். இதுதான் என்னோட ப்ரொசஸ். டெலிவரியாக உங்கள் வீட்டு வாசலுக்கே தரேன். நம்மளும் நிறைய நம்மளோட வீடியோஸில் நிறைய பார்த்துருக்கோம். லேட்டெக்ஸ் பற்றினது எக்ஸ்க்ளூசிவாக நிறைய சொல்லியிருக்கோம். பட் ஸ்டில் இங்கேருந்து உங்ககிட்ட வந்து பார்க்குறப்ப எல்லாமே ஓகேன்ற மாதிரி இருக்குது. டவுட்டு எப்படி கிளாஸ் முடிஞ்சோன்னா ஓகே எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி போயிருக்கோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சில வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அப்படி பார்க்குறப்போ இன்னும் ஒரு சிலர் என்ன மாதிரி இன்னும் புரியாமல் தான் இருக்காங்க. ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த லேட்டெக்ஸ் பற்றினது ஃபஸ்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலி சில பேர் இல்லை, நிறைய பேருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து எப்படி மேட்ரஸ் சூஸ் பண்ணுன்ற ஒரு இதே தெரியாது. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நீங்களே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஷோரூம் நீங்கள் போய் பார்க்குறீங்க, மேட்ரஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கலர் நல்லா இருக்கு இல்லை இந்த கலர் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்போ உங்கள் ஒரு மேட்ரஸ் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவீங்க. ஒரு கலர் பார்த்து ஒரு மேட்ரஸ் உங்கள் வீட்டுக்கு எப்படி எடுத்துகிட்டு வருவீங்க? அது ஓவர் கவர் தான் இருக்கும். அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன மெட்டீரியல் இருக்குது தெரியுமா? அதோட யூசேஜ் என்னன்னு தெரியுமா? இப்போ உள்ளே நான் ஸ்ப்ரிங் போட்டு கொடுத்துருக்கேன். ஸ்ப்ரிங்கில் வந்து நீங்களும் படுக்க முடியாது, நானும் படுக்க முடியாது. இப்போ ஷோரூம் போய் பேக் பண்ணி எல்லாம் ஷோரூமில் வச்சுட்டானா என்ன தெரியும்? அதுக்குள்ளே ஸ்ப்ரிங் இருக்கா இல்லை வேறு மெட்டீரியல் இருக்கா, அது உங்களுக்கு செட் ஆகுமா எனக்கு செட் ஆகுமா எப்படி தெரியும்? எக்ஸாம்பிள் ப்ரோ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் என்னோட ஷர்ட் சைஸ் வந்து எல். ஓகே. நான் எக்ஸலும் போட முடியாது, எம்மும் போட முடியாது. கரெக்டு தானே? கரெக்டு தான். இப்போ நான் எல் தான் போடணும். ஸோ அதே மாதிரி தான் மேட்ரஸ். உங்கள் பாடிக்கு வந்து ஒரு மேட்ரஸ் செட் ஆகும், அதில் தான் நீங்கள் படுக்கணும். ஸோ இது புரிஞ்சு பேசிக்கானது இதுதான். பேசிக். இப்போ நான் வந்து எக்ஸலும் போட முடியாது, எம் சைஸும் போட முடியாது. எக்ஸல் போட்டால் லூஸ் ஆகும், எம் போட்டால் டைட் ஆகும். இப்போது நான் எல் தான் போடணும். அப்போ உங்கள் பாடிக்குன்னு தனியாக ஒரு மேட்ரஸ் இருக்கும்ல, நீங்கள் இதில் தான் படுக்கணும், உங்கள் பாடிக்கு இந்த மேட்ரஸ் தான் செட் ஆகும்னு சொல்லி. ஓகே. ஸோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, சில பேர் சொல்லுவாங்க புது இடத்துக்கு போனால் எனக்கு தூக்கம் வராது. கரெக்ட், நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்களும். புது இடத்துக்கு போய் கண்ணு மூடிட்டு படுத்தா எல்லாம் புது இடம் பல இடம் என்ன இருக்கும் இப்போ எல்லாமே ஒன்று தானே. அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு இடம் ஒரு சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகிருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்காது. அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து நீங்கள் வேறு எங்கே போய் படுத்தாலும் அது கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும், அல்டிமேட்டாக ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதில் பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, பெரிய சயின்ஸ்லாம் இல்லை. ஸோ என்ன உங்களுக்கு செட்டாக இருக்கிற சர்ஃபேஸ் விட்டு நீங்கள் வேறு சர்ஃபேஸ் போனீங்கன்னா அந்த சர்ஃபேஸ் செட் ஆகிறது கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே 90 days ஃப்ரீ ட்ரையல் கொடுக்குறாங்க, 100 days ஃப்ரீ ட்ரையல். எதனால? சும்மா மக்கள் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி, மக்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி கொடுக்குறாங்க. சேவையெல்லாம் கண்டிப்பாக இதுவும் பிஸ்னஸ் தான். ஆமாம். யாரும் எதுவும் சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல. we are all doing business. எல்லாருமே நீங்களும் பிஸ்னஸ், நானும் பிஸ்னஸ், அவங்களும் பிஸ்னஸ். கண்டிப்பாக. கரெக்ட் தானே? 100 days ஃப்ரீ ட்ரையல், ரிஸ்க் ஃப்ரீ ட்ரையல்னா என்ன இருக்கும் அதில்? இப்போ உங்களுக்கு இந்த மெத்த செட் ஆகாது ப்ரோ, நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? யூஸ்வலாக இந்தியன்ஸோட மைண்ட் என்ன இருக்கும்? 100 நாள் இருக்குல்லடா படுத்துக்கலாம், வேணான்னா கொடுத்துடலாம், ரைட்? அந்த 100 நாளுக்குள்ளே இந்த செட் ஆகாத மெத்த கூட உங்கள் உடம்புக்கு செட் ஆகும். ஸோ இது சைக்கலாஜிக்கல் பிஸ்னஸ். இது ஆகாது உங்களுக்கு, உங்கள் செட்டே ஆகாதுன்ற மெத்தையும் உங்களுக்கு செட் பண்ண முடியும்னால அதுதான் 100 நாள் ஃப்ரீ ட்ரையல். ஸோ எல்லாத்துக்கும் பின்னாடி பிஸ்னஸ் தான். எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆன்லைனில் போய் ஒரு மெத்தை வாங்குறீங்க நீங்கள், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது ஷோரூம் போனாலே தெரியாது, அது ஆன்லைன் சுத்தமாக தேவையில்லை. ரெண்டாவது, இப்போ நீங்கள் படுக்கணும்னாலும் அதே மெத்தை தான் வாங்கணும், உங்கள் பையன் படுக்கணும்னாலும் அதே தான் வாங்கணும், உங்கள் அப்பா அம்மா படுக்கணும்னாலும் அதே தான் வாங்கணும். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே ஸ்பெக். இப்போ என்ன சைஸ் ஆனோ எல் சைஸ் ஷர்ட்டு தான் நான் கொடுப்பேன்ற மாதிரி தான் இருக்குது. கரெக்டு தானே? ரைட். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் இதுதான் உண்மை. ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு லேட்டெக்ஸ் தவிர வேறு என்னென்னலாம் பண்ணுறோங்க? எல்லாம் பண்ணலாம் ப்ரோ. எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், எல்லாமே வந்து லாட்ஜுக்கு போய்ட்டுருக்கு மேட்ரஸ். பல்க் குவான்டிட்டி இருக்குது. பல்க் குவான்டிட்டி லாட்ஜ் மேட்ரஸ் பண்ணலாம், ஹாஸ்டல் மேட்ரஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பட் இந்த வீட்டுக்கு மேட்ரஸ் சென்டர் பொறுத்து, வீட்டுக்கு மேட்ரஸ் வந்துச்சுன்னா நம்ம கஸ்டமைசேஷன் மட்டும்தான் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் நான் சொல்கிற மாதிரி எல்லாரும் படுக்கிற மெத்த ஒன்று இருக்குது, நான் மட்டும் தனியாக படுக்கிறேன்ற ஒரு மெத்த இருக்குது. ஸ்பைன் இன்ஜுரி பேஷண்ட்ஸ் தனியாக மெத்த இருக்குது.
ஓல்டேஜ் பீப்புளுக்கு தனியாக மேட்ரஸ் இருக்குது, எல்லாரும் மிக்ஸ் பண்ணி படுக்கிறது தனியாக மேட்ரஸ் இருக்குது, 80 கேஜஸ் அபோவ் இருந்தால் அவங்களுக்கு தனியாக ஒரு மேட்ரஸ் இருக்குது. ஸ்லீப்பிங் பொசிஷன், ஸ்டமக் ஸ்லீப்பர், சைட் ஸ்லீப்பர், ஸ்ட்ரெயிட் ஸ்லீப்பர், இதுக்கெல்லாம் தனித்தனியாக ஒரு மேட்ரஸ் இருக்குது. உங்கள் மேட்ரஸ் நீங்கள் ஆர்டர் கொடுத்தா உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ரஸ் செட் ஆகும்னு நான் சொல்லி அந்த ஸ்பெக் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் ஓகே சொன்னதுக்கப்புறம் உங்கள் மெத்தை தைச்சி உங்களுக்கு தைக்கும்போது நான் வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ண போகும். இதுதான் என்னோட ப்ரொசீஜர். ரெண்டாவது, என்கிட்ட வாங்க விருப்பம் இல்லை, நான் சொல்கிற குவாலிட்டி, நான் சொல்கிற ரேஷியோவில் நீங்கள் போட்டு எங்கே வேணால் வாங்கிக்கலாம், அது உங்களோட விருப்பம். கரெக்டு தானே? பிஸ்னஸ்ன்றது இங்கே தான் வாங்கணும், என்கிட்ட தான் வாங்கணும், நான் தான் பண்ணுறேன்ற ரூல் கிடையாது. உங்களுக்கு செட் ஆகிற மெத்தை நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் என்ன வேணுமோ நான் ப்ரொவைட் பண்ணிட்டு தரேன். ரைட். ஸோ இதை நம்ம இங்கே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதில் பேசிக்கான சைஸ் அப்படின்னா நம்ம இது பண்ணுறோங்க. கஸ்டமைசேஷன் ப்ரோ, எப்படி சொல்கிறது, எல்லாமே கஸ்டமைசேஷன். நீங்கள் எனக்கு 10க்கு 10 ஒரு மெத்தை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். 10க்கு 10ங்களா ஒரு ரூம் சைஸு? ஆமாம், 10க்கு 10 ரூம் சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். எனக்கு 6க்கு 3 வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் சின்ன மெத்தலேருந்து பிடிச்சி பெரிய மெத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி மெத்த செட் ஆகுமோ அதுதான் தைச்சு தான் கொடுக்கணும், எதுவுமே ரெடிமேட் கிடையாது. அவங்க கார்டு சைஸ் என்னவோ எக்ஸாக்டாக மெஷர் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அவங்க மெஷர் பண்ணி கொடுத்தாங்கன்னா எக்ஸாக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு செட் ஆகிற மெத்தை நான் பண்ணி கொடுத்துட்றேன். இன்கேஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கிற மெத்தை உங்களுக்கு செட் ஆகலான்னு நீங்கள் தைரியமாக ரிட்டர்ன் பண்ணலாம், என்றைக்காக இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். நான் 100 days ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லி நான் அதில் கேம் விளையாட விரும்பல. ஓகே, கரெக்டு தானே? அந்த 100 daysல வந்துட்டு என்ன பேக் ஃபயர் இருக்கிறது இப்போ தான் புரியுது. ஆமாம், 1 week அப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செட் ஆயிரும். இப்போ புதுசாக போன இடத்துக்கு உங்களுக்கு தூக்கம் வராது, ஒரு 10 நாள் படுத்தா அந்த இடத்துல தூக்கம் வராது உங்களுக்கு, அங்கே விட்டு வேற போனாலும் தூக்கம் வராது, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு தப்பான இடத்துக்கு உங்கள் போன்ஸ் வந்து அலைன் ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, கரெக்டு தானே? ஒரு தப்பான ஒரு இடத்துக்கு உங்கள் போன்ஸ் அலைன் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு வலி வரும். அப்போ தெரியும். நீங்கள் என்ன நினைப்பீங்க, தப்பான மெத்தில் படுத்ததுனால வலி வந்துருச்சுன்னு நினைப்பீங்களா, இல்லை எனக்கு வயசாயிடுச்சுன்னு வலி வந்துருச்சு? ஆப்வியஸ்லி எல்லாரும் வயசாயிடுச்சுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணால் இதுதான் ப்ரோ, எல்லாமே பண்ணுறது பிஸ்னஸ் தான் ப்ரோ. எவ்ரி ஒன் இஸ் டூயிங் பிஸ்னஸ். அது எந்த மாதிரி பிஸ்னஸ்னா நம்மளை ஏமாத்துறது பிஸ்னஸ். பிஸ்னஸ் சொன்னால் ஒருத்தரை ஏமாத்தினா தான் பிஸ்னஸ், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ ஆன்லைன் மேட்ரஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ, இது ஒரு ஆன்லைன் மேட்ரஸ் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஓகே. இது உங்கள் கைக்கு வர்றப்ப எவ்வளோ காஸ்ட் வரும்? அப்ராக்ஸ் ஒரு இது 40 ஒரு 30 வச்சுக்கோங்க, ஒரு 30,000 ரூபா. ஒரு 30,000 நீங்கள் இந்த மேட்ரஸ் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. ஓகே, நான் தயாரிச்சிருக்கேன். ஓகே, நான் தயாரித்து உங்களுக்கு கொடுக்குறப்ப இது 10,000 ரூபா மேட்ரஸ். இது நான் தயாரித்து ஒரு டீலருக்கோ டிஸ்ட்ரிபியூட்டருக்கோ கொடுக்குறப்ப இது 10,000 ரூபா வேல்யூ. இது ஏன் நீங்கள் 30,000 வாங்குறீங்க? ஒரு ஆன்லைனில் வாங்குற 30,000 ரூபா மெத்த 10,000 ரூபா தான் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அப்போ எதுக்கு நீங்கள் 30,000 கொடுத்து உங்கள் வீட்டுக்கு வாங்குறீங்க? எதனால? எப்படி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிற பாருங்க. இப்போ நான் இது 10,000 ரூபாய்க்கு தயாரித்து ஒருத்தர் கையில் கொடுக்குறேன், இவர் டீலர். ஓகே, இவர் வந்து 15,000 ரூபாய்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாரு. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 20,000 ரூபாய்க்கு வந்து ஆத்தரைசர் டீலர் கொடுப்பாரு. ஓகே, இந்த 3 டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்கிட்ட இருந்த டீலர் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து ஆத்தரைசர் டீலர், இவங்க 3 பேருக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருமா? 18% ஜிஎஸ்டி, 18% ஜிஎஸ்டி போடணுமா? இங்கே இருந்த கஸ்டமர், இப்போ எத்தனை கை மாதிரி கஸ்டமர் உங்கள் கைக்கு மெத்த வந்துருக்கு? 4வது கையாக கஸ்டமர் இருக்குது. ஆமாம், அப்போ 4 பேருக்கு ப்ராஃபிட் வேணுமா? மார்ஜின் 4 டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணுமா? கண்டிப்பாக. எல்லாமே சேர்த்து 10,000 மெத்த நீங்கள் 30,000 வாங்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது, இந்த குவாலிட்டி ஆஃப் ரேஷியோ போட்டு அவங்க கொடுப்பாங்க கிடையாது. ஒரு 10,000 நான் மெத்த தயார் பண்ணணும்னா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். நான் நல்ல குவாலிட்டி கொடுத்து 10,000 மெத்த தரேன்னா நீங்கள் சர்வீஸை பண்ணுறீங்க, சோஷியல் சர்வீஸை பண்ணுறீங்க. டெஃபினட்டாக வந்து யாரும் பண்ண மாட்டாங்க அது. அப்புறம் எப்படி? இப்போ வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதே டவுட் தான் இருக்கும், இவர் இவ்வளோ பேசுகிறாரு, இவரும் வந்துட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் தானே பண்ணுவார். நான் லாபம் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணலான்னு நான் சொல்ல வரல. ரெண்டாவது, என்கிட்டயே வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல, எப்படி வாங்கணும் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் பிஸ்னஸ் தான் பண்ணணும்னு நினச்சேன் ப்ரோ, இது லேட்டெக்ஸ், இது சூப்பர் சாஃப்ட், இது ஆர்த்தோபெடிக் 30,000 மெத்த, அது 12,000, இது 20,000, இந்த ஆஃபர், இது ஆஃபர், வீடியோ முடிச்சுட்டு நேரத்துக்கு போயிருக்கு. ஆஃபர் முக்கியமா? கரெக்டு தானே? ஆமாம், அந்த ஆஃபர்லேயும் உங்களை ஏமாத்த தானே செய்கிறாங்க. இப்போ ஒரு மெத்தை வாங்கி இந்த ஒரு பில்லோ நான் ஃப்ரீயாக தரேன்னு வச்சுக்கோங்களேன், இது காசு யார் கொடுக்குறாங்க எனக்கு? ஆமாம், எனக்கு யாராச்சும் ஃப்ரீயாக? இல்லை, ஆமாம், நானும் அதுதான் கேட்க வந்தேன். எல்லாருமே கொடுக்குறாங்க, நீங்கள் மட்டும் பில்லோலாம் தரது இல்லையாம்மா, டெலிவரி ஃப்ரீ பண்ணுறது இல்லையாம்மா? அதான் ப்ரோ, நான் பில்லோ எல்லாத்தையும் தரேன், டெலிவரியும் உங்கள் வீட்டு வாசலுக்கே தரேன், பட் ஃப்ரீன்னு நான் சொல்லலை. இப்போ எக்ஸாம்பிள், இந்த கிங் சைஸ் மெத்தை எடுத்திங்கன்னா 32,500 ரூபா. ஓகே, இது 2 விதமாக சொல்லலாம். ஒரு மெத்தை எடுத்தால் 32,500 ரூபாங்க, 3,000 மதிப்பில் 2 பில்லோ ஃப்ரீ தர, 1000 மதிப்பில் மெத்தை உறுப்பு ஃப்ரீ தர, உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஃப்ரீ தர. இது எப்படி இருக்குது? பட் நான் என்ன சொல்கிறேன், 32,500 ரூபா ஒரு மெத்தை, இது கூடவே 2 பில்லோ, ஒரு பில்லோ கவர், 2 பில்லோ கவர், ஒரு மெத்தை வெறுப்பு, டெலிவரி உங்கள் வீட்டு வாசலுக்கும் தராங்க, இதில் எதுவுமே ஃப்ரீ இல்லை. இது எப்படி இருக்குது? பட் ப்ரைஸ் கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ப்ரைஸும் அவங்க வித் ஆஃபரோட கொடுக்குற ப்ரைஸும் கிட்டத்தட்ட சிமிலராக இருக்கும். எல்லாமே ஒன்று தான். அவங்க ஃப்ரீன்னு சொல்லி கொடுக்குறாங்க, நான் உங்கள் காசு தான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நான் உங்களை ஏமாற்ற விரும்பல.
எதுலேயும். ஸோ இதே மெத்த 32,500 கொடுக்குறவங்க இருக்காங்க, எல்லாமே ஃப்ரீ பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதே மெத்த 32,000 கொடுக்குறவங்க இருக்காங்க, எல்லாமே சேர்த்துன்றவங்க இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், இது உங்கள் காசு, எல்லாமே உங்கள் காசு தான். ஏன்னா இது உங்களுக்கு நான் ஒரு பொருள் ஃப்ரீயாக தரணும்னா எனக்கு யாராச்சும் ஃப்ரீயாக கொடுத்துருக்கணும். கரெக்டு தான். நான் காசு கொடுத்து வாங்கி உங்களுக்கு எதுக்கு நான் ஃப்ரீயாக தரணும்? அப்போ உங்களை ஏமாத்துற மாதிரி தானே சார் ஒரு பில்லோ ஃப்ரீயாக தராங்க. கரெக்டு தான். கரெக்டு தான். ஸோ அந்த மிஸ்டேக் நான் என்றைக்குமே பண்ணல. ஃப்ரம் டு த பிகினிங் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஆடி ஆஃபரும் கிடையாது, எந்த தீபாவளி ஆஃபரும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. இந்த ஆஃபர்ன்றது எப்படி போடுவாங்கன்னு தெரியுமா? எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ப்ராடக்ட் வச்சுக்கோங்க. பிஃபோர் தீபாவளி நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும்னு வச்சுருப்பீங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 2,500 எம்ஆர்பி இருக்கும் பிஃபோர் தீபாவளி. இடையில ஒரு தீபாவளி வர்றதுக்கு முன்னாடி வந்து இது 4,500 பண்ணிடுவாங்க ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து 4,500 சொல்லுவான். தீபாவளி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த 4,500 இருக்கிற ரேட் அடிச்சுட்டு நான் 2,500 மறுபடியும் கொண்டு வந்துடுவேன். ஆக மொத்தத்தில் ஆக்சுவல் காஸ்ட் அதுதான், அவங்களுக்கு வர வேண்டிய காஸ்ட் அதே தான். அப்போ இந்த லாஸ் கேர் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்களா? அப்போ எதுக்கு உங்களுக்கு ஆஃபர்? யார் கொடுப்பாங்க உங்களுக்கு ஆஃபர்? ஸோ பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் நம்மளை முட்டாளாக்குறது இப்படி தான். அவங்க என்ன ப்ரைஸ் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே தான் விற்பாங்க. அது எந்த ஆஃபரில் இருந்தாலும். ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் யாரையும் ஏமாற்ற விரும்பல. என் குவாலிட்டி இது எல்லாமே சேர்த்து உங்கள் வீட்டு வாசல் வரைக்கும் டெலிவரி தரேன். உங்களுக்கு மெத்த பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வீட்டில் வச்சுட்டு எனக்கு காசு கொடுங்க, பிடிக்கலன்னா தைரியமாக நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பிச்சி விடுங்க. அப்படி இல்லை நான் எங்கேயாச்சும் வெளியே வாங்கிக்கிறாங்க, உங்கள்கிட்ட நான் வாங்கலை, தைரியமாக நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி மெத்த செட் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சி விட்றேன். அதை பார்த்து நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கோங்க. மேட்ரஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் காசு கொடுத்தா போதுன்றீங்க. எனக்கு எந்த அட்வான்ஸும் வேணும். உங்கள் மேட்ரஸ் தயாரிக்கும் போது உள்ள என்ன மெட்டீரியல் போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது A1 கிரேட் லேட்டெக்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது A1 கிரேட். இதில் வந்து நான் ஒரு A2 கிரேடோ A3 A4 இந்த மாதிரி கிரேட் போட்டு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், மெத்தை வந்து 2 வருஷத்தில் போயிடும். நீங்களே ஒரு மெத்தை வாங்கிட்டு 2 வருஷத்தில் போச்சுன்னா நீங்கள் மறுபடியும் என்கிட்ட வருவீங்களா? மெத்தை மாற்றி கொடுங்கன்னு சொல்லுவீங்களா? யாருக்கு லாஸ் இதுப்பா? அல்டிமேட்டாக உங்களுக்கு தான் அது. அப்போ இந்த லாஸ் எதுக்கு பண்ணணும்? நம்ம கொடுக்குற ஒரு குவாலிட்டி நல்லா கொடுத்துட்டு அவங்க மறுபடியும் ரீப்ளேஸ்மெண்ட் நம்மகிட்ட எதுக்கு வருவாங்க? ஓகே. இப்போ ரெண்டாவது ரீப்ளேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா ரெண்டாவது மெத்தை கொடுக்கும்போது அதே நம்பிக்கையோட நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் எதுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணணும்? ஒன்ஸ் போச்சுனால ட்ரஸ்ட் முடிஞ்சு அவ்வளோதான். உங்களை ஏமாற்றணும்னு நினச்சா ஒரு வாட்டி தானே ஏமாற்ற முடியும். அடிக்கடி என்கிட்ட வந்து ஏமாறுவீங்களா? ஒரு வாட்டி தான் பண்ணணுன்ற பிஸ்னஸ் எதுக்கு பண்ணணும்? நம்மகிட்ட வந்து லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரேட் இருக்குது. இப்போ இது நிறைய இருக்குது ப்ரோ. எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்களேன். இது பேர் என்ன? லேட்டெக்ஸ் தானே? உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவும் லேட்டெக்ஸ் தான். ஆமாம், ஒரே மாதிரி தான் இருக்குது. சரி, ஆமாம் லேட்டெக்ஸ் தான். இது பேர் என்ன? எல்லாமே லேட்டெக்ஸ் தானே ப்ரோ. சரி, இப்போ 3 ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா பாருங்க. இதுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? இது வந்து ஒரே பாராக இருக்குது. மற்றபடி இது வந்துட்டு சின்ன சின்ன பாராக இருக்குது. மற்றபடி பார்க்குறதுக்கு எல்லாமே லேட்டெக்ஸ் தான். பார்க்குறதுக்கு எல்லாமே லேட்டெக்ஸ் தான். இப்போ ஃபீல் பண்ணி பாருங்கள். இது ஃபீல் பண்ணி பாருங்கள். இது ஃபீல் பண்ணி பாருங்கள். இது நல்ல ரப்பரியாக இருக்குது. இதை ஃபீல் பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக மிக்சிங் அப்படின்றது தொட்டலே தெரியுது. இது பாருங்க. இதுவும் நல்லாவே தெரியுது. இது ஹோல்ஸ் வந்து சீத்ரூ இருக்கா பாருங்க. அந்த பக்கம் ஏதாச்சும் தெரியுதா? கை வச்சா சீத்ரூ கிடையாது. சீத்ரூ கிடையாது. இதில் சீத்ரூவாக இருக்கா பாருங்க. நல்லாவே இருக்குது. அந்த உலகமே தெரியுது சீத்ரூ. ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த 3 தாய்லாந்து லேட்டெக்ஸ் தான். அப்படியா? இது 3 தாய்லாந்து தான். கிட்ட தாய்லாண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்து 4 கிரேடு இம்போர்ட் அதிகமாக பண்ணுற 4 கிரேடு. ஓகே. எக்ஸாம்பிள் இப்போ கீழே நீங்கள் பார்த்துக்கிறது வந்து A1 கிரேட். இது வந்து A3 கிரேட். இது A2 கிரேட். இது 7 ஜோன் தான் வரும். இதில் வந்து சீத்ரூவாக இருக்கும். ஸோ இது மூணு வந்து மேட் இன் தாய்லாண்ட் தான். ஆனால் வந்து விஷுவலாக பார்க்குறப்ப சுத்தமாக எதுவுமே தெரியல. இப்போ நீங்களும் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஓகேவா? ஓகே. நான் வந்து இந்த ஒரு மேட்ரஸ் வந்து 32,500 கிங் சைஸ் நான் சொல்லியிருக்கேன். இந்த லேட்டெக்ஸ் போடாமல் இந்த லேட்டெக்ஸ் போட்டால் சார் நானும் மேட் இன் தாய்லாண்ட் தான் போடுறேன், ஆனால் இந்த லேட்டெக்ஸ் போடுறேன்னா ஒரு மெத்தைக்கு 8,000 குறையும். 8,000 rupees இந்த லேட்டெக்ஸ் போட்டால். அப்போ உங்களுக்கு நான் ஒரு 32,000 கொடுக்க வேண்டிய மெத்தை சார் நான் 25,000 தரேன்னா எப்படி கொடுக்க முடியும்? லாஸ்க்காக பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள். குவாலிட்டியில் தானே கை வைக்கணும். ஓகே. இது போட்டால் கொடுக்கலாம். ஸோ அந்த மார்ஜின் வந்து இங்கே நிற்கிது இப்போ. ஆமாம், இது போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6,000 6,500 குறையும். இதுலேயே அதாவது எவ்வளோ மார்ஜின் நம்ம செட் பண்ணிக்கலாமோ அது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டியை. கண்டிப்பாக அவ்வளோதானே ப்ரோ. இப்போ 2-3 குவாலிட்டி வச்சுருந்தா 25,000 மெத்த தரலாம், 30,000 தரலாம், 15,000 தரலாம். எப்படி தர முடியும்னு நீங்கள் யோசனை பண்ணல. அது கஸ்டமர் யோசனை பண்ணணும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு மெத்தை வாங்கினா இன்னொரு மெத்தை ஃப்ரீ. நான் சொல்கிறேன், இந்த ஒரு மெத்தை வாங்கினா இன்னொரு லேட்டெக்ஸ் மெத்தை நான் ஒரு டாப்பர் ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி இதோட காசு யாரை கொடுக்க போகிறீங்க? கஸ்டமர் தானே கொடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு 30,000 மெத்தை கொடுத்துட்டு 10,000 உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா இது ஃப்ரீன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? லாஸ்ட் 8.5 years வந்து ஒரே குவாலிட்டி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ உங்கள் கஸ்டமருக்கு தெரியணும், நீங்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் இந்த லேட்டெக்ஸ் காமிக்கிறேன். கம்பேரிசனுக்காகவே நான் வச்சுருக்கேன்.
நான் இது சேல் பண்ண போகிறது கிடையாது. ஓகே. ஏன்னா நான் மறுபடியும் மேட்ரஸ் ரீப்ளேஸ் பண்ணி நான் லாஸ் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. அதுக்கு ரெடியாக இல்லை, அதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஸோ ஐம் நாட் டூயிங் திஸ் மெட்டீரியல். ஐம் நாட் டூயிங் திஸ் மெட்டீரியல். என்கிட்ட இருக்கிறது ஒரே மெட்டீரியல் தான், எப்போவுமே ஒரே மெட்டீரியல் தான் பண்ணுவேன். 8.5 வருஷமாக ஒரே மெட்டீரியல் தான் பண்ணிட்டு இருக்கேன். வாரண்ட்டி எவ்வளோ கொடுக்கலாம்? 10 years ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி வரும். 10 years. ஓகே, சூப்பர். இப்போ இது மட்டும் தானே நீங்கள் பார்த்தீங்க. எப்படி வாங்க, இது வந்து ரீபவுண்டட். ஓகே, ரீபவுண்டட்ல வந்து 120 டென்சிட்டி. இது நம்ம யூஸ் பண்ணுற கம்பெனி வந்து டூரஃப்ளெக்ஸ் பிராண்டட். ஓகே, டூரஃப்ளெக்ஸ் தான். ரீபவுண்டட் எல்லாமே டூரஃப்ளெக்ஸ் தான். இது மேலே போட்டிருக்கிறது வந்து சூப்பர் சாஃப்ட் டூரஃப்ளெக்ஸ். இதுக்கு மேலே போட்டிருக்கிற லேட்டெக்ஸ் வந்து மேட் இன் தாய்லாண்ட் A1 கிரேட். ஸோ இந்த சீல் இருந்தால் தான் ஒரிஜினல், ரூல் கிடையாது. ஏன்னா லாஸ்ட் கிரேடு கூட சீல் வரும். இப்போ நான் இந்த மேட் இன் தாய்லாண்ட் போடுற இடத்துல மேட் இன் இங்கிலாந்து கூட போடலாம், மேட் இன் ஜப்பான் போடலாம். அதுதானே, நீங்கள் வேறு இப்படி சொல்ல நமக்கு எல்லாத்துக்கும் டவுட் வந்துடும். இல்லை ப்ரோ, டவுட்ன்றது இல்லை, நீங்கள் எப்படி வாங்கணும். இப்போ இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கணும். ஒரு இடத்துல மெத்த வாங்க போகிறீங்கன்னா என்ன லேட்டெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ இது A1 கிரேட் தான் சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும். இது எப்படி லேட்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எத்தனை லேட்டெக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து எக்ஸாம்பிள் வந்து கேரளா லேட்டெக்ஸ். ஓகே. இப்போ நாம் நிற்கிற இடத்துலேருந்து கேரளா எவ்வளோ தூரம் இருக்குன்றோம்? ஒரு ஹார்ட்லி 35 to 40 kilometers. இப்போ கேரளா வந்து 100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. அந்த 100 கிலோமீட்டரில் இருக்கிற லேட்டெக்ஸ் விட்டு நாம் ஏன் தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணணும்? அதுதான் நான் பக்கத்துலேயே இருக்குது. குவாலிட்டி நல்லா இருக்குது, உங்கள் வீட்டு பக்கத்துலேயே குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நீங்கள் அடுத்த நாட்டுக்கு போவீங்க. ஸோ கேரளாவில் எப்போவுமே 22% ரப்பர் கண்டென்ட் தான் வரும். 22% ஆஃப் ரப்பர் கண்டென்ட். மற்ற 80% கிட்ட வந்து இந்த சிந்தட்டிக் மெட்டீரியல் போடுவாங்க. ஓகே. சிந்தட்டிக் ஹார்ம்ஃபுல் அது இல்லையா? கண்டிப்பாக. இந்த ஒரு 2 இன்ச் ஷீட்டு கேரளா லேட்டெக்ஸில் போனீங்கன்னா வெறும் 2500 கிடைச்சிடும். 2500க்கு இந்த 2 இன்ச் ஷீட் கிடைச்சிடும் கேரளாவில். அதில் 22% தான் ரப்பர் இருக்கும். ஸோ எக்காரணத்துக்கும் கேரளா லேட்டெக்ஸ் வந்து நான் ரெஃபரே பண்ணலை. ஓகே. அதுக்கு மீறி வாங்குறவங்க அவங்களோட விருப்பம். இப்போ நம்ம யூனிட்டில் கண்டிப்பாக கேரளா லேட்டெக்ஸ் இருக்காது. இந்த லேட்டெக்ஸ் தவிர நான் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், பண்ணதும் இல்லை. ஓகே. செகண்ட் திங், ஸ்ரீலங்கன் லேட்டெக்ஸ், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் லேட்டெக்ஸ் இன் த வேர்ல்டு. அப்போ நீங்கள் ஏன் யூஸ் பண்ணல? அதான் கேட்க வந்தேன். அப்படியே கொண்டு இல்லை. இல்லை, ஆக்சுவலி என்னென்ன ப்ரோ, ஸ்ரீலங்கன் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அந்தளவுக்கு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திங், டிமாண்ட் ஜாஸ்தி, டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, இந்த 2 இன்ச் வந்து ஸ்ரீலங்கனில் A++ கிரேடு. ஸ்ரீலங்கனோட ஒரிஜினல் கிரேடு வந்து A++. இங்கே விற்கிறவங்களுக்கு கூட தெரியாது. ஓகே. ஸோ அந்த A++ கிரேடில் இந்த 2 இன்ச் எடுக்கணும் ஒரிஜினல் ஸ்ரீலங்கன்னு 34,000 ஒரு ஷீட். ஓ, பட்ஜெட்டும் அந்த அளவுக்கு வந்துடுது. டிமாண்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் பட்ஜெட் அதுக்கு அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த சீப் அண்ட் பெஸ்ட்ன்ற கான்செப்ட் ஆல்வேஸ் வேஸ்ட். ஏன்னா சீப்பாக கிடைக்கிறது பெஸ்ட்டாக வராது, பெஸ்ட்டாக வரது சீப்பாக கிடைக்காது. 100% உண்மை. ஸோ இப்போ 34,000 ஒரு ஷீட் நான் ஸ்ரீலங்கன் ஒரிஜினல் வாங்கிட்டு அது டிமாண்டட் வராது, இந்தியாவுக்கு சப்ளைவே கிடையாது. இன்கேஸ் நான் வாங்கி உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மெத்தை வந்து 60,000 வாங்கணும். இப்போ இந்தியாவில் ஒரு மேட்ரஸ் 60,000 வாங்குற ஆளுங்க இருக்காங்களா? கண்டிப்பாக. அதுவும் வந்து 2 இன்ச்சஸ்க்கு வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது. மேட்ரஸை ஃபினிஷ் பண்ணணும்னா 60,000 ஆகும். தாய்லாண்டில் வர கிரேட் மாதிரியே ஸ்ரீலங்காவில் நிறைய கிரேட் இருக்குது. ஓகே. நிறைய கிரேட் இருக்குது. அதில் லாஸ்ட் ஏதோ ஒரு கிரேட் நான் வாங்கிட்டு வந்து மேட் இன் ஸ்ரீலங்கன்னு சொல்லி விற்கலாம்ல. கரெக்டு தானே? ஓகே. அங்கேயே அப்போ வந்துட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி A++ கிரேட் வந்து இந்தியாவுக்கு சப்ளை கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே இந்தியாவில் ஸ்ரீலங்கன் வித்துட்டு இருக்கீங்க? ரெண்டாவது, ஒரு மெத்தை வாங்கினா இன்னொரு மெத்தை ஃப்ரீ. ஆமாம், அது வேறு இருக்குது. இப்போ 2 மெத்துக்கு நீங்கள் தானே காசு பே பண்ண போகிறீங்க. 34,000 ஒரு ஷீட்டே வரும் ஒரிஜினல் ஸ்ரீலங்கன்னா நீங்கள் எப்படி மெத்தையை 20,000 வாங்க முடியும்? கொடுக்குறவங்க சர்வீஸாக பண்ணுறாங்க. எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேலே போடுற ஃபேப்ரிக்கில் நான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ரேட்டு வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. நான் சொன்னல இந்த ரீபவுண்டட் வந்து 120 டென்சிட்டியில் டூரஃப்ளெக்ஸ் கம்பெனி. இதில் நம்ம வந்துட்டு எந்த குவாலிட்டி கிடையாது சொல்கிறேன். இது 120 டென்சிட்டி யூஸ் பண்ணுறோம். இது ஒரு 80 டென்சிட்டி யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஒரு மேட்ரஸ்க்கு 3,600 குறையும். ஓகே. இப்போ இதில் டூரஃப்ளெக்ஸ் கம்பெனி, இது 32 டென்சிட்டி. இது நான் யூஸ் பண்ணாமல் லோக்கல் சூப்பர் சாஃப்ட் யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2,000 2,100 வரைக்கும் குறையும். 2,000 வைங்க, 3,500 + 2,000. இது யூஸ் பண்ணாமல் நான் இது யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், 8,000 9,000 குறையும். ஒரு 14,000. இது யூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6,000 குறையும். ஒரு 12,000. இப்போ எவ்வளோ ஆச்சு மெத்த காஸ்ட்? அதான் மார்ஜினே வந்து கிட்டத்தட்ட இவ்வளோ இருக்குது. மொத்தமாக 15,000 உங்கள் மெத்த முடிச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு உங்களை ஏமாற்ற முடியும். ரெண்டாவது, நீங்கள் வாங்க, என் கண்ணு முன்னாடி நில்லுங்க, நான் அடிச்சு தராங்க. கரெக்டு தானே? இப்போ நான் உங்கள் கண்ணு முன்னாடி நின்னாலே உங்களை நான் ஏமாற்ற முடியும். இதை நான் ஒரு 120 போடாமல் 80 போட உங்களுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் வந்து என் கண்ணு முன்னாடி நின்னாலே உங்களை ஏமாற்ற முடியும் என்னால். இப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? இதுக்கு என்ன வித்தியாசம் என்ன தெரியும்? இல்லை இதில் நான் மாற்றினேன் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதில் மாற்றின உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நானே பார்த்துட்டு இருக்கேன்.
ஸோ கண்டிப்பாக உங்களை ஏமாற்றணுன்ற ஒரு இன்டென்ஷன் இருந்தால் எப்படி வேணால் ஏமாற்றலாம். நம்ம என்றைக்குமே அப்படி இல்லை ப்ரோ. என்கிட்ட என்றைக்குமே ஒரே குவாலிட்டி தான், ஒரே பிராண்டு தான். கடைசி 8.5 வருஷமாக 9 வருஷமாக இதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு மேலே இதே தான் பண்ண போகிறோம். மேம் இது உங்கள் மெத்த தான் ரெடி ஆகிட்டுருக்கு. நேற்று சொன்ன அந்த கிங் சைஸ் மேட்ரஸ் தான் நான் சொன்ன மாதிரி 4 inches ஆஃப் ஆர்த்தோபெடிக், 2 inches ஆஃப் சூப்பர் சாஃப்ட், 2 inches ஆஃப் லேட்டிக்ஸ், அதுக்கு மேலே வந்து பேம்பு ஃபேப்ரிக் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சி விட்றேன் மேம். டாப்பர் ரெடி ஆகிடுச்சு. டாப்பர் அங்கே இருக்குது, அதையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்றேன். போகலாம். இது வந்து இப்போது கஸ்டமருக்கு அனுப்பிச்சிக்கிறதுக்காகவா, அக்னாலஜ்மெண்ட்டுக்காகவா? அவ்வளோதான், அவங்களுக்கு தெரியணும்ல உள்ள என்னென்ன போட்டிருக்கு. பரவாயில்ல, இதில் எவிடென்ட்டாகவே காமிச்சாச்சு இது. ஆமாம், ஆன்லைன் மாதிரி எல்லாம் தைச்சி ஒன்றும் இல்லை. நான் ஆன்லைனில் ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ்ன்னு சொல்லி சரி நம்ம ஆர்டர் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வெளியே நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். வெறும் ஃபோமாக இருக்கு உள்ள. செக் பண்ணுறதுக்கே ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க? ஆமாம், வெறும் ஃபோமாக இருக்கு. இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. இதை பைசா செலவு பண்ணி கஸ்டமர் வாங்குறவங்க கண்டிப்பாக அது யாரும் கிளிக்கிறது மனசு வராது. அதனால தெரியாது உள்ள இருக்கிறது ஓகே அப்படின்ற மாதிரி. ரெண்டாவது, பெரிய பெரிய பிராண்ட்ஸ்க்கு எல்லாமே ஓன் ஃபேக்ட்ரி கிடையாது. இப்போ நான் அடிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு ஒரு 1000 மெத்த அடிச்சு கொடுங்க, உங்கள் லேபிள் போட்டு நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளோதான். அவங்களுக்கும் டாஸ்க் மிச்சம், லேபர் மிச்சம், டென்ஷன் மிச்சம். ஆமாம், ஓகே. சரி, இது பேச பேச பயங்கரமாக ஒரு மாட்டம் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு இப்போ என்னென்ன சைஸ்லாம் பண்ணி தரலாம்? நல்லா இருக்குது. அப்படியா? ஆமாம், நான் எப்போயோ ரோலிங் கொடுத்தாச்சு. அப்படியா? ஆமாம், எனக்கு எதுவும் டிஸ்பிளே தெரியல, எதுவும் நேம் போகுது. ஆன்ல தான் இருக்குது, ஆன்ல தான் இருக்குது. ஓகே, என்னென்ன சைஸ் வந்து நம்ம பண்ணிக்கிறோம்? சைஸஸ் வந்து ஆல்வேஸ் கஸ்டமைசேஷன். எப்படி சொல்கிறதுனா, உங்கள் கார்ட் உங்கள் வீட்டில் வந்து அன்சைஸாக ஒரு கார்ட் பண்ணியிருக்கேன், இல்லை ரெகுலர் சைஸ் இருக்குது. இப்போ ரெகுலர் சைஸுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு கிங் சைஸ், கியூன் சைஸ், டபுள் கார்ட், சிங்கிள் கார்ட், இதெல்லாம் ரெகுலர். இப்போ எனக்கு இல்லை அங்கே ஒரு 4-5 பேர் படுக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், 8 அடி பண்ணியிருக்கேன், 10 அடி பண்ணியிருக்கேன், எப்படி இருந்தாலும் பண்ணிக்கலாம். சைஸஸ் இஸ் நாட் எ மேட்டர். என்ன சைஸ் இருந்தாலும் பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன மாதிரி மெத்த செட் ஆகுமோ அதுதான் நான் பண்ணி கொடுக்க போகிறேன். மூணாவது, இப்போ நீங்கள் கேட்குற மெத்தை நான் கொடுத்துட்டேன்னா நான் தப்பிச்சிடலாம். நீங்கள் தானே கேட்டீங்க இந்த மெத்தை பண்ணி கொடுங்க, நான் பண்ணி கொடுத்தேன், ரைட்? அது ஒத்து வந்தாலும் ஒத்து வரலானாலும் அது உங்களோட விருப்பம். பட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், நீங்கள் கேட்குற மெத்தை நான் பண்ணி கொடுக்கல. நான் என்ன மெத்தை சஜஸ்ட் பண்ணுறேன்னு நீங்கள் தான் அதை வாங்க போகிறீங்க. கரெக்டு தானே? ஆமாம். அப்போ இதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். நீங்கள் தான். உங்களுக்கு என்றைக்கு மேட்ரஸ் செட் ஆகலைன்னு உங்களுக்கு தோணுதா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்கள். ரெண்டாவது, இதுக்குள்ள ஒரு வாரண்டி கார்டு ஒன்று வச்சுட்டு பேக் பண்ணும்போது ஒரு கார்டை உள்ள சொருகிட்டு அந்த கார்டு போச்சுன்னா நான் வாரண்டி கிளைம் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன். 90% இதுதானே நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் எத்தனை பொருளை வீட்டுக்கு வாங்கியிருப்பீங்க? நிறைய இருக்கு. எத்தனை வாரண்டி கார்டு உங்கள் கையில் இருக்கு? வாங்கின 2வது நாள் வரைக்கும் இருக்கும், 3வது நாள் காணாமல் போயிடும். அப்போ அது இல்லாமல் கிளைம் பண்ணுவாங்களா? கிளைம் பண்ணுறதுக்கு யாரும் முடா சரியா போய் பண்ணுறது அப்படின்னா கார்டும் இல்லை, டைமும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இதுவும் பிஸ்னஸ் தான். ஒரு கார்டு நான் உள்ளே போட்டு நீங்கள் தொலைச்சிருவீங்கன்னு 100% தெரிஞ்சா நான் உள்ளே போட்டேன். 100ல் 2 பேர் தானே வாரண்டி கார்டு பத்திரமா வைப்பாங்க. 100ல் 2 பேர் இன்கேஸ் அவங்க நல்லா இல்லைனாலும் கிளைம் பண்ணிப்பாங்க. அந்த 98 பேர் என்ன பண்ணுவாங்க? அந்த கார்டு இல்லைன்னா நான் கிளைம் பண்ண மாட்டேன்னு என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த விளையாட்டுக்குள்ளே நான் வரல. நீங்கள் என்கிட்ட இன்றைக்கி ஒரு மெத்தை வாங்குறீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் அட்ரஸு, உங்கள் ஃபோன் நம்பரு, நீங்கள் பேமெண்ட் பண்ண டேட்டு, ஆர்டர் கொடுத்த டேட்டு, டெலிவரி கொடுத்த டேட்டு, அடுத்த 10 வருஷத்துக்கு என்கிட்ட இருக்கு. வாரண்டி கார்டு இருந்தாலும், தொலைஞ்சு போனாலும், பில் இருந்தாலும், இல்லைனாலும், எதாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என் பேர் சங்கர், என் அட்ரஸ் இது, என் நம்பர் இது, நான் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்தா நீங்கள் எதை சொன்னாலும் உங்கள் வாரண்டி நீங்கள் கிளைம் பண்ணுங்க. பில் இல்லைன்னா பரவாயில்லையா? எதுவுமே வேணாம். ஆமாம், என்கிட்ட இருக்கிற டேட்டாக்கு உங்கள் டேட்டா கரெக்டாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணுங்க. அவ்வளோதான். மறுபடியும் நான் இந்த வாரண்டி கார்டு கேம்குள்ளே நான் வரல. கரெக்டாக தானே? ஆமாம். சரி, அது இல்லாமல் இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக் ஏஜ் குரூப் இவங்க தான் வந்து யூஸ் பண்ணணும், ஆர் லேடிஸ் எந்த ஜெண்டரை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது கிடையாது. லேட்டெக்ஸ்ன்ற ஜென்ரல் மெட்டீரியல், இதில் யார் வேணால் படுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்னா, இன்கேஸ் யாராச்சும் பேபிஸ் இருக்காங்க, கை குழந்தைங்க இருக்காங்க, ஒரு 5 years பிலோ பேபிஸ் இருக்காங்கன்னா மேட்ரஸ் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 3 daysக்கு அப்புறம் பேபி படுக்க வச்சா நல்லாயிருக்கும். படுக்க வச்சாலும் ஏதோ ஆகுன்றது கிடையாது, எதுவும் ஆகக்கூடாத ஒரு சின்ன சான்ஸ் கூட எடுத்துக்க வேணாம். ஓகே. ஸோ எல்லாமே ப்ளஸ் சொல்லணும், அதில் மைனஸ் இருக்கிறது சொல்லணும்ல. ஏன்னா இந்த ரப்பர் ஸ்மெல் இருக்கும்ண்ணா, இந்த புதுசாக ஓப்பன் பண்ணணும், இந்த ரப்பர் ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் ஒரு 2 to 3 daysல போயிடும் நீங்கள் யூஸ் பண்ண. அதுக்கப்புறம் நீங்கள் பேபி படுக்க வைக்கலாம். ஏன்னா பேபின்றது சென்சிட்டிவ் லங்ஸ், வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கூடாது. ஸோ அதை நான் சொல்லியே கொடுத்துருவேன். அது ஒன்று தவிர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ரெண்டாவது, சில பேரோட மித் என்னன்னா, லேட்டெக்ஸ் வந்து இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லதுங்க, எடுத்துக்கோங்க, படுத்துக்கோங்கன்ற. லேட்டெக்ஸ்க்கும் இடுப்பு வலிக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நான் இப்படி நிற்கிறேன்னா
ஓகேவா? ஒரு 20 ஆங்கிள் இப்படி நான் பெண்டாகி நிற்கிறேன், எவ்வளோ நேரம் நிற்க முடியும் இப்படி? நீங்களே நின்னாலும் எவ்வளோ நேரம் நிற்க? அதிகபட்சம் நான் நிமிஷம் தான் நிற்க முடியும். சரி, ஒரு மேட்ரஸ் நான் சாஃப்டாக கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹிப் பொசிஷன் இப்படி தானே இருக்கும் மேட்ரஸ்க்குள்ளே? ஆமாம், எவ்வளோ கொஷின் இருக்கோ அந்த அளவுக்கு இறங்கும் உள்ள. இப்போ 8 மணி நேரம் உங்கள் ஹிப் வந்து பெண்டாக தானே இருக்கும். ஆமாம், ஃப்ளெக்சிபிளாக தான் நல்லதா இருக்கும். கெட்டதா? கண்டிப்பாக வந்துட்டு நல்லது கிடையாது தான். இப்போ நிறைய பேர் இருக்கும் மெத்தனா ரொம்ப மெத்த சாஃப்டாக இருந்தால் இடுப்பலி வராதுங்கன்றாங்க. என்னைக்கு மெத்த சாஃப்டாக போகுமோ அன்றைக்கி இடுப்பலி வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா உங்களோட ஸ்பைன் வந்து பெண்டு கிடையாது, ஸ்லைட் கர்வ். அந்த கர்வ் சப்போர்ட் கிடைச்சா போதும். ஓகே, கரெக்டு தானே? அது இந்த இடத்துல நமக்கு எந்த பாயிண்ட்ல கிடைக்கும்? எல்லா பாயிண்ட்லையும் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு லோயர் பேக் சப்போர்ட் பண்ணுற சூப்பர் சாஃப்ட். ஓகே, இதுக்கு வந்து இது தாண்டி இங்கே தெரியுதாண்ணா, இந்த ப்ரெஷரிங் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகுது, வேறு எங்கேயும் டிஸ்டர்ப் ஆகலை மேட்ரஸ். தெரியுதா? நான் இங்கே ப்ரெஷர் கொடுத்தா இங்கே மட்டும்தான் போகும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ லேட்டெக்ஸ்க்கும் இந்த இடுப்பொலிக்கு சம்மந்தமே இல்லை. நான் லேட்டெக்ஸே போகலாங்க, இது 2 போனாலும் ஆர்த்தோபெடிக் தான். 4 inches ஆஃப் ஆர்த்தோபெடிக், 2 inches ஆஃப் சூப்பர் சாஃப்ட், வெல் அண்ட் குட். இதுவும் ஆர்த்தோபெடிக் தான். ஸோ லேட்டெக்ஸ் போடுறது பெனிஃபிட் என்னன்னா, பாடி வெயிட் வந்து ஈவனாக டிவைட் பண்ணி கொடுக்கும். ஒன்று, ஏன்னா 7 ஜோன் இருக்கிறதுனால இந்த ஜோனில் வந்து ஹிப்பு வைக்கிறதுனால ஹிப் வந்து ரொம்ப உள்ளே போகாது. இது சின்ன ஜோன், இது பெரிய ஜோன். ஸோ இங்கே கொஞ்சம் சாஃப்ட் அதிகமாக இருக்கும், இங்கே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த ஹிப் பொசிஷன் வந்து உள்ளே போகக்கூடாது. இந்த ஹிப் என்றைக்கு உள்ளே போயிருமோ அன்றைக்கி வலி வந்துடும். இப்போ லேட்டெக்ஸ்க்கு இடுப்பொலிக்கு என்றைக்குமே எந்த சம்மந்தம் கிடையாது. நீங்கள் இதை போட்டாலும் போடலனாலும் பிரச்சனை இல்லை, யூஸ் பண்ணிக்கலாம். யார் வேணால் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேணாம். இதுதான் ஜென்ரல் ஆர்த்தோபெடிக். 4 inches ஆஃப் ஆர்த்தோபெடிக், 2 inches ஆஃப் சூப்பர் சாஃப்ட். இதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச கலர் போட்டு ஃபினிஷ் பண்ணால் இதுவும் ஆர்த்தோபெடிக் தான், தைரியமாக யூஸ் பண்ணுவோம். குயின் சைஸ் வேணும் அப்படின்னா என்ன காஸ்ட்? இந்த 2 கியூன் சைஸ் எடுத்தீங்கன்னா 18,500 ரூபா. இது கூடவே 2 பில்லோ கவர், ஒரு மெத்த விரிப்பு, 4 பில்லோ கவர், டெலிவரி உங்கள் வீட்டு வாசல் இருக்கும் தர. எல்லாமே சேர்த்து இது 18,000 ரூபா. இது எந்த ஃப்ரீ ஆஃபர் கிடையாது. டெலிவரி கூட கஸ்டமர் நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து சேர்த்து. ஆமாம், இன்கேஸ் இந்த ஜென்ரல் ஆர்த்தோபெடிக் கிங் சைஸ் எடுக்கணும் அப்படின்னா 21,500, 21,500. இதுக்கும் 2 பில்லோ கவர், ஒரு மெத்த விரிப்பு, டெலிவரி உங்க வீட்டு வாசல் இருக்கும் தர. அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இது வந்துட்டு தள்ளி இல்ல வச்சிருங்க. இது 2 தான். ஆமா, இது 2 மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். ஆர்த்தோ, ஜென்ரல் ஆர்த்தோ, இது 2. இது ஜென்ரல் ஆர்த்தோ லேட்டெக்ஸ், இது ஜென்ரல் ஆர்த்தோ. ஓகே, சோ இப்போ சொன்ன பிரைஸ் வந்து இதுக்கு மட்டும் தான். ஃபோம் கிடையாது, இது சூப்பர் சாஃப்ட், இது இந்த ஆர்த்தோபெடிக். ஓகே. செகண்ட் திங், இன் கேஸ் நீங்க லேட்டெக்ஸோட சேர்த்து போகணும் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ வெல் அண்ட் குட். இது வந்து லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து எப்படி சொல்றது, லேட்டெக்ஸோட பெனிஃபிட் ஹை டியூரபிலிட்டி. இந்த மேட்ரஸ் வந்து ஒரு 7 years வரும்னா 10 years ஆஃப் வாரண்டி வரும், 15 years ஆஃப் லைஃப் வரும். ஓகே. ரெண்டாவது, இதுல ஹீட்ன்றது ப்ரொடியூஸ் ஆகாது, இது நியூட்ரல் மெட்டீரியல். சில பேர் சொல்றாங்க இல்லைண்ணா லேட்டெக்ஸ் போட்டால் நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருக்கும். ஆமாம், அதெல்லாம் போய் நான் 100% போய். அப்படியா? எந்த மெட்டீரியலில் ஹீட் வராது, எல்லாத்துலையும் இது வந்து நியூட்ரல் மெட்டீரியல். எந்த சீசன்லையும் இப்படியே தான் இருக்கும். இது வந்து சில்னஸில் வரும், ஐஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போய். இது ஜென்ரல் நியூட்ரல் மெட்டீரியல். நீங்கள் சம்மரில் படுத்தாலும் இப்படி தான் இருக்கும், விண்டரில் படுத்தாலும் இப்படி தான் இருக்கும், ரெய்னியில் படுத்தாலும் இப்படி தான் இருக்கும். அதோட பிஹேவியர் நியூட்ரலாக தான் இருக்கும். நியூட்ரல். ஸோ இது ஹீட் வராது, அவ்வளோதான். இதெல்லாம் சில்லன் எல்லாம் இருக்காது, ரொம்ப சில்லன் இருக்குது, ஐஸ் மாதிரி எல்லாம் கிடையாது. ஓகே. அதுவும் பொய் சொல்ல விற்க விரும்பலாம். ஸோ இது நியூட்ரல் மெட்டீரியல். இது இந்த 3 சேர்த்து எடுத்தோம்னா 120 டென்சிட்டி ஆர்த்தோபெடிக் 4 inches, 32 டென்சிட்டி சூப்பர் சாஃப்ட் 2 inches, 90 டென்சிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ் 2 inches, 7 zone, மேட் இன் தாய்லாண்ட், A1 கிரேட். இப்படி எடுத்தோம்னா இது கியூன் சைஸ் வந்து 29,500. 29,500. இது கூடவே 2 லேட்டெக்ஸ் பில்லோ கொடுத்துட்றேன். ஓகே. 2 ரெக்ரான் பில்லோஸ் தரேன், ஒரு மெத்த விரிப்பு, 4 பில்லோ கவர், டெலிவரி உங்கள் வீட்டு வாசல் இருக்கும் தரேன். இது எல்லாமே இன்க்ளூடட். எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். டெலிவரி அதான் சொன்னால, டெலிவரி கூட கஸ்டமரோட காசு தான். இந்த 29,500 எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கு, எதுவுமே ஃப்ரீ இல்லை. அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் உங்களை ஏமாற்ற விரும்பல. ஓகே, சூப்பர். ஸோ இது 29,500. சேம் இதே ஸ்பெக்கில் வந்து கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 32,500 கிங் சைஸா? கிங் சைஸ் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தா பெருசாக எவ்வளோ? இது 29,500 சொன்னீங்க, கிங் சைஸ் 32,500, ஒரு 3,000 rupees டிஃப்ரென்ஸ் வரும். இதுலேருந்து ஒரு அடி 12 inch பெருசு, அவ்வளோதான் கிங் சைஸ். ஓகே, 12 inch தான். இன்கேஸ் இதோட ஒரு அடி கம்மியாக இருக்கும் டபுள் கோட், அது 26,500. 26,500, 29,500, 32,500. கிங் சைஸ் வந்து 32,500. அதுக்கும் இதே 2 லேட்டெக்ஸ் பில்லோ வந்துடும், 2 ரெக்ரான் பில்லோ வரும், ஒரு பெட்ஷீட் வரும், 4 பில்லோ கவர் வரும். டெலிவரி உங்கள் வீட்டு வாசலுக்கு வரும். உங்கள் மெத்த உங்களுக்கு ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விட்றேன், உள்ளே என்ன மெட்டீரியல் போட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் பார்த்து ஓகே சொன்னதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வாசல் இருக்கும் கொடுத்துட்றேன். நீங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எனக்கு காசு தரலாம். லேட்டெக்ஸ்ன்றது எப்படி சூஸ் பண்ணணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் SIC சர்டிஃபிகேட் இருக்குது, இதுக்கு கோல்டு சர்டிஃபிகேட் இருக்குது, இதுக்கும் தாய்லாண்ட்லேருந்து கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகே. தாய்லாண்ட்லேருந்து இதுக்கும் சர்டிஃபிகேட் வந்துருக்கு, கோல்டு சர்டிஃபிகேட் இருக்குது, SIC சர்டிஃபிகேட் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் ஏன் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்தால் வாங்குங்கன்னு சொல்கிறேன்.
ஏன் ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்க இதில்? எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தயாரிக்கிறீங்க நீங்கள் கம்பெனி ஒரு லேட்டெக்ஸ். இல்லை பிரதர், இது வந்து இதுக்கு மேலே ஃபர்தராக ஓரலாக சொல்ல வேண்டாம். ஏதாவது டாக்குமெண்ட் ஏதாவது நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு லேட்டெக்ஸ் கம்பெனி வச்சுருக்கீங்க, எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 4 கிரேட் ஆஃப் லேட்டெக்ஸ் தயாரிக்கிறீங்க. ஏன்னா மக்கள் எது விரும்புகிறாங்களோ அதான் நீங்கள் தயாரிக்கணும், ரைட்? எனக்கு லாஸ்ட் குவாலிட்டி கேட்டாலும் நீங்கள் தயாரிச்சு கொடுக்கணும், பட்ஜெட்லேயும் வேணும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேட்டாலும் நீங்கள் தயாரிச்சு ப்ரீமியம் தரணும். அப்போ நீங்கள் 4 குவாலிட்டி நல்லதுன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணுவீங்க, கரெக்ட் தானே? இல்லைங்க இது குவாலிட்டி நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்களா? நீங்கள் தயாரித்த பொருள் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லுவீங்களா? டெய்லி கொடுக்குற காஃபிலேயே ப்ரூ கிளாசிக் இருக்குது, ப்ரூ ப்ரீமியமும் இருக்குது. அதே மாதிரி தான். ஸோ கம்பெனி ப்ரூ தான், ஆமாம், கரெக்ட் தானே? அதில் 4 கேட்டகரி இருக்குது. இதே மாதிரி தான் மெயின் தானே 4 குவாலிட்டி இருக்குது, A1 A2 A3 A4. அப்போ இது 4ம் தயாரிக்கிறது யாரு? ஒருத்தரே தான். அப்போ என் பொருள் இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு யாராவது சொல்ல போகிறோம்? சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ்க்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தாய்லாண்டில் இருந்தால், லாஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லேட்டெக்ஸ்க்கும் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ இதை நம்பி நம்ம எப்படி இந்த மெட்டீரியல் ஜட்ஜ் பண்ண முடியும்? ஸோ இது தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட். நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட நீங்கள் மற்ற கம்பெனியில் என்னென்ன கொடுக்குறாங்க எல்லா சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. கோல்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, தாய்லாண்ட் சர்டிஃபிகேட் இருக்குது, SSG சர்டிஃபிகேட் இருக்குது, எல்லாமே இருக்குது என்கிட்ட. நான் ஏன் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் மஸ்ட்ன்றேன்? இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள், தயாரிக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத ஆள் ஒரு ஷீட் அனுப்பிச்சு விட்டா இதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட்டுக்கு வந்துடும். இப்போ நான் தாய்லாண்டில் தயாரிக்கிறவனு நம்பிட்டா இல்லை அந்த தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட் நம்பணுமா? தயாரிக்கிறவனு எல்லாமே நல்லதுன்னு சொல்லுவான். ஆமாம், அவன் பொருள். ஸோ நான் நம்புறது என்னென்னா லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட். நீங்கள் கேட்க வேண்டியது லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட். நீங்கள் இந்தியாவில் எங்கே லேட்டெக்ஸ் வாங்கணுன்னாலும், ஒரு பேர் இல்லாத ஒரு கம்பெனியில் ஒரு லேட்டெக்ஸ் மேட்ரஸ் வாங்கணுன்னாலும் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் தைரியமாக வாங்கிக்கலாம். நம்மளே காட்டிடலாமா? கண்டிப்பாக. ஸோ இதுதான் லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட். லேட்டெக்ஸ் ஷீட், கண்ட்ரி ஆஃப் ஒரிஜின் தாய்லாண்ட், நம்ம 7 ஜோன் லேட்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். த டெஸ்ட் ரிப்போர்ட். இதில் வந்து நேச்சுரல் ரப்பர் கண்டென்ட், நேச்சுரல் ரப்பர் 92.6% இருக்குது. ஸோ நான் கொடுக்குற இந்த லேட்டெக்ஸில் வந்து 92.6% வந்து நேச்சுரல் ரப்பர் இருக்குது. இதோட டென்சிட்டி கிராஃப் 89.38. இதோட டென்சிட்டி வந்து 80 டென்சிட்டி. இந்த லேப் டெஸ்டிங் சர்டிஃபிகேட் இருந்தால் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணால் லேட்டெக்ஸ் வாங்கலாம், யார்கிட்ட வேணால் வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தரேன், இல்லைங்க நான் SSG தரேன், இல்லைங்க நான் கோல்ட்ஸ் தரேன், இல்லைங்க நான் தாய்லாண்டில் கொடுத்த சர்டிஃபிகேட் தரேன், எதுவுமே வேணாம். லேபில் பண்ண சர்டிஃபிகேட் இருக்கா, நீங்கள் தைரியமாக வாங்குங்க. ஏன்னா லேப்ன்றது வந்து உங்களுக்கும் சாதகமாக கொடுக்க மாட்டாங்க, எனக்கும் சாதகமாக கொடுக்க மாட்டாங்க. அதில் உள்ள என்ன இருக்கோ அதை பண்ணி கொடுக்கும். நம்ம கம்பெனி லொக்கேஷன் வந்து சார், கம்பெனி லொக்கேஷன் வந்து ஆக்சுவலி நம்மளது 3 இடத்துல லொக்கேட்டாக இருக்குண்ணா. கோயம்புத்தூர், சென்னை, காரைக்குடி. யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கோயம்புத்தூர் மெயின் யூனிட். இங்கே தான் எல்லா பக்கம் போகுது. டோட்டல் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணிக்கலாம். பேன் இண்டியா டெலிவரி நான் சொல்லலை, இந்த 3 ஸ்டேட்டுக்கு என்னால் டெலிவரி கொடுக்க முடியும். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு வேணால் நான் அனுப்பிச்சிருக்கேன், நான் நிறைய பூனே அனுப்பிச்சிருக்கேன், மும்பை அனுப்பிச்சிருக்கேன், டெல்லி அனுப்பிச்சிருக்கேன். பட் அதுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக தனியாக இருக்கும். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ளே வராது. பட் அதர் ஸ்டேட், நார்த் இந்தியன் ஸ்டேட் எல்லாம் கொஞ்சம் தனியாக சார்ஜ், டிஸ்டன்ஸ் கொடுத்தது கண்டிப்பாக. பட் எல்லாமே டெலிவரி பண்ணலாம்.